பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமான மக்கள் சென்னை 2வது நாளாக சொந்த ஊர்களுக்கு படையெடுத்தனர். இதனால் பல்வேறு பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரும் 14ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் 9 நாட்கள் தொடர் விடுமுறை அளித்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் பண்டிகையை கொண்டாட ஏராளமான பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு 2வது நாளாக குடும்பமாக கார், பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் படையெடுத்தனர். இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக வண்டலூர், கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இதேபோல் சென்னை பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர் ஆகிய ஜிஎஸ்டி சாலையில் 2வது நாளாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலிருந்து ஆத்தூர் சுங்கச்சாவடி வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எறும்பு ஊறுவது போல் சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அங்கு கூடுதலாக 3 கவுண்டர்கள் திறக்கப்பட்டு 9 கவுண்டர்கள் வழியாக வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இருந்தபோதிலும் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒரே சமயத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் படையெடுத்து வந்ததால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையே வாகனங்களால் நிரம்பி வழிந்து திக்குமுக்காடியது.